நிறைய பேர் பணப்பிரச்சனை வரப்போ பணம் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு அம்மாயிட்ட சொல்றேம்மா, ஒருவேளை சாப்பாடுக்காக கஷ்டப்படுறீங்களா? இல்ல ஒரு கிலோ அரிசி வாங்க அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. உங்களுக்கு இருக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க என்னைக்கு இப்போ சமீபத்துல கராத்தே வீரர் அவர் ஹுசைன் வந்து அவரு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா வசதியும் இருக்கு, எல்லா பணம் செல்வ நினைச்சு போறதுக்கான ஒரு ஹெல்த் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த குடும்பமே ஆடிடும், நம்ம ஆன்மாவே ஆடிடும் அந்த சமயத்துல. நம்மளா இது இப்படிலாம் மக்கள் துன்பத்துல இருக்கும்போது 99% மக்கள் வந்து பிரச்சனையே அவங்களுக்கு கிடையாது, ஆனா பிரச்சனை இருக்கிற மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டே இருக்காங்க. கற்பனையிலேயே நம்மளுக்கு இது வந்திருக்கு, எனக்கு வந்து பண பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து நீங்க கடன்காரங்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுறீங்களோ அவ்வளவுக்கு உங்க கர்மா மாறுதுன்னு நினைச்சீங்க. உங்களை நீங்க கடன்காரன் எங்கேயா ஒரு இடத்துல நீங்க வாங்கிட்டு வந்த வரோம், இதுதான் நான் கல்பனாராய்ச்சியில கண்டுபிடிச்சேன். நீங்க பணம் வாங்கணும், அது கொடுக்க முடியாம அசிங்கப்படணும், உங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு இருக்கும், எண்ணம் இருக்கும், சத்தியமா பணம் வந்தா நீங்க கொடுத்துருவீங்க. ஆனால் அது வராம உங்களை ஆட்டி வச்சு அவமானப்பட வைக்கிறது பாருங்க, அதான் உங்க கர்மா.